எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு 5 வாரத்துக்கு முன்னாடி தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு கிங்டாமை காமிக்கிறாங்க. இந்த கிங்டாமை ரூல் பண்ணக்கூடிய ரூலர் இருப்பார்ல, அவரை பாக்குறதுக்காகவே ஒரு ட்ரேடிங் கம்பெனியோட சேர்மன் வந்திருப்பாரு. அந்த சேர்மனுமே கிங்கை பார்த்து, உங்களாலதான் இந்த கம்பெனி இந்த கண்ட்ரி எல்லாமே நல்லாவே முன்னேறி இருக்கு அப்படின்ற மாதிரி பிளா பிளா பிளான்னு பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்ன மோட்டிவ், எதுக்காக நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கவும், இவருமே ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவாரு. என்ன கொஞ்ச நாள் கழிச்சு கென்கன் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் நடக்க இருக்குது, அதுல நானும் சாரலான் இருக்கிறேன். அதுல கலந்து வின் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த காட் ஆஃப் ஆர் அப்படிங்கிற அந்த ஃபைட்டர் தேவைப்படுறாரு, மனசு வச்சாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், நமக்கு அந்த ஃபைட்டருமே காமிக்கிறாங்க. இவரோட நேம் வந்து கோலன். இவன் வந்து கிங்குக்கு ரொம்பவுமே லாயலா இருப்பான். அதனால கிங் வந்து கொஞ்சம் யோசிப்பாரு இவனை அனுப்புறதுக்கு. பட் சரி, நான் இவனை உன்னோட கம்பெனி ரீப்ரசென்ட் பண்ணி சண்டை போட விடுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்க, கண்டிப்பா அந்த டோர்னமெண்ட்ல வின் ஆகி நான் சேர்மன் ஆயிட்டேன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட நிறைய இது நம்மளால எடுத்துக்க முடியும், இதுல நமக்கு பெனிஃபிட் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல கிங் அவன்கிட்ட கேட்பாரு, நீ தோத்து போயிட்டேன்னா எனக்கு ரிட்டர்ன் எதுவுமே கிடைக்க போறது இல்லை, ஆனா உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஒரு ஆம்பிஷன் இருக்கு அப்படிங்கும்போது உன்னை நம்பலாம். அப்படியே அந்த கோரான் அப்படிங்கிற ஃபைட்டரை பார்த்து உனக்கு ஓகேவா அந்த கம்பெனி ரீப்ரசென்ட் பண்ணி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஃபைட்டருமே அங்க சொல்ல, அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு மேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே போயிட்டு இருக்கும். அதுல வந்து கோலான் தான் ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டா உள்ள வந்துட்டு இருப்பாரு. அதனால லாஸ்ட் எபிசோட்ல லிஹிட்டோ கிட்ட வந்து ஒருத்தன் ஆறுதலா பேசியிருப்பான், அவனை காமிக்கிறாங்க. அங்க இருந்து புலம்பிட்டு இருப்பான், லிஹிட்டோ எங்க போனான்னு தெரியல, கனடாக்கு நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குன்னு அவனும் போயிட்டான். ஹியூமர் வந்து நானும் கூட வரேன் அப்படின்னு அவனும் இங்க இருந்து கிளம்பிட்டான், மட்டும்தான் இங்க தனியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க புலம்பிட்டு இருப்பானா. அதான் ஹியூமர் கனடா கிட்ட நெக்ஸ்ட் மேட்ச் போறதுக்கு முன்னாடி கேட்பாரு, நீ ஷுவரா தான் இருக்கியா, அந்த மேட்ச் கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் இதை செலக்ட் பண்ணேன், அப்ப நான் தான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு கனடாவும் வர ஆரம்பிச்சிருவான். அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணி கனடாவை பத்தின ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. கனடாக்கு வந்து 3 பிரதர்ஸ் அண்ட் ஒரே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் பிறந்த போதே 2 தடவை சாகக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கான். இவன் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இவனோட பாடியில 4 தடவை ஆபரேஷனும் நடந்திருக்கு. நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சைல்டா பிறக்கல அப்படின்னாலும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கறத என்னோட ஒரே ஆசை அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துட்டு எப்பவுமே ஆப்பரண்ட் கிட்ட சொல்றதுதான், நான் வந்து உங்க அளவுக்கு எல்லாம் ஸ்ட்ராங் கிடையாது, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சீனங்க கட் பண்றாங்க. கென் வந்து ஒரு பிரைவேட் ரூம்ல இருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாரா. இடத்துக்கு வந்து யமாஷிட்டா கென் கிட்ட, நெக்ஸ்ட் உங்களோட மேட்ச் தான், மேட்சோட எண்டில் என்ன நடந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, யமாஷிட்டா வந்து கொஞ்சம் பிடி கொடுத்தே பேச மாட்டாரு. ஏன்னா ஹயாமே கூட கென்னை பார்த்துருப்பாருல, கென் வந்து அப்போ கொஞ்சம் வித்தியாசமாவே ரியாக்ட் பண்ணிருப்பாரு. என்னமே அப்படிதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவர் சொல்லிட்டு போக இருந்த யமாஷிட்டாவை பார்த்து கென் என்ன சொல்லுவார்னா, நீ ஏன் இப்ப இப்படி இருக்க, ஹயாமே கூட சுத்தினது உண்மைதான், அவன் வந்து அவன் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ண சொன்னான், அதை வந்து இப்படியும் சொல்லலாம், என்னை வந்து மிரட்டி ஒபே பண்ண வச்சான் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், ஆனா எனக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஒபே பண்ண பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யமாஷிட்டாவுக்கு வந்து கென்னை இப்படி பார்த்ததும் அவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே ஒரு பிசினஸ் ஃப்ரெண்டை வந்து அவர் இழந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பாரு. 2 பேரும் யமாஷிட்டா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிருப்பார்ல, அதை நினைச்சு ட்ரிங்க்ஸ் குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண கோலன் வந்து கனடா இருக்கான்ல, அவனோட அப்பியரன்ஸை வச்சு அவனை ஜட்ஜ் பண்ணுவான். இவனே மாதிரி வீக்கான ஆளெல்லாம் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த டோர்னமெண்ட் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு சண்டைப்பட தயாராகிற அந்த கிங் வந்து ஆர்டர் பண்ணிருப்பார்ல. அதனால அப்பதான் சயக்கா வந்து டைசன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க இந்த 2 பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க. டைசன் என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட்டே கோலனோட பஞ்சு கிட்ட இவர் எப்படி வித்ஸ்டாண்ட் ஆக போறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா கோலன் வந்து ஒரு பாக்ஸிங் டைப் ஃபைட்டர், அவரோட பஞ்சு கிட்ட இவர் எப்படி வித்ஸ்டாண்ட் ஆவாரு அப்படின்னு சொல்லி இங்க கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கும். கனடா என்ன பண்ணுவானா, அவனோட பாடிக்கு அவனே சொல்லிப்பான், ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட ஓன் வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும்ல, அதனால பயப்படாத, பின்னாடி போகாத, முன்னேறி போ அப்படின்னு அவன் மனசுக்குள்ள அவனே சொல்லிப்பான். இருந்தாலும் பயம் போகல. அப்பதான் அவனுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய 2 பேரை யோசிக்கிறான். லிஹிட்டோ ஹமுரு, இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணி தோத்து போனாங்க. பட் இருந்தாலும் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து எண்டு வரைக்கும் சண்டை போட்டாங்க. இது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போய் கோலன் கிட்ட என்ன சொல்லுவானா, நீங்க என் கிட்ட வரல, அதனாலதான் நான் உங்க கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். கோலன் தான் ஒரு பிரீத்துக்கு 13 பஞ்ச் பண்றவராச்சு. அவனும் அவரோட ரேஞ்சுக்குள்ள வர பஞ்ச் பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. ஆனா கோலன் என்ன யோசிக்கிறாருன்னா, இவர் பஞ்ச் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் பாக்ஸரால கூட இவரோட பஞ்சை பார்க்க முடியாது, ஆனா கன்னடா வந்து அந்த பஞ்சு கிட்ட ரீச் பண்ணிருப்பான். இங்க இதை யோசிச்சுட்டு இருக்காங்க. கன்னடா வந்து அவரோட ஃபேஸை பார்த்து, எதிர்பார்த்ததை விட அவங்களோட பஞ்ச் வந்து ஸ்பீடா இருக்கு, நான் அவங்களோட கையை திருகி விட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் டேமேஜ் அப்படிங்கிறது அதிகம் தானே, அதனால பயங்கரமா ப்ளீட் ஆகுது. கன்னடா வந்து பிளட்டை தொடச்சிட்டு அவரை வந்து மார்க் பண்ண நினைப்பான். என்னால உங்க பஞ்சை ஃபாலோ பண்ண முடியல, நீங்க வந்து பயங்கரமான ஆளு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இவருக்கு வந்து தெரிஞ்சிடும் அவன் ஏதோ பண்ண ட்ரை பண்றான், அதுல வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு உஷாராக கன்னடா வந்து பஞ்ச் பண்ணலான்னு போவான். ஆனா இவர் வந்து அவரோட ஃபிளாஷ் பஞ்ச் பண்ண ஆரம்பிக்க வேற வழி இல்லாம பிளாக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப வந்து அவரோட பஞ்சோட ஸ்பீட் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஜஸ்ட் மிஸ் கேட்ச் பண்ணிருப்பான். அதுக்குள்ள அவர் வந்து ஒரு ஹுக் டச் கொடுக்க, அடுத்த செகண்டே அவரோட காலை ஸ்வைப் பண்ணி விடலாம் பார்ப்பான். அவரும் அவனோட ஃபேஸ்ல ஒரு பஞ்சு கொடுக்க கையை பிடிச்சு டிஸ்லோகேட் பண்ணிடலாம் பார்ப்பானா. ஜஸ்ட் மிஸ் அதை எப்படியோ ஹேண்டில் பண்ணி தப்பிச்சிருவாரு. இதே மாதிரி போயிட்டு இருக்க ஒரு செகண்ட் கனடாவோட பிளாக் வந்து மிஸ் ஆயிரும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணல, அவரோட ஃபேஸ்ல ஒரு பஞ்ச் பண்ண
அவனோட கண்ணு வந்து சொருகுன மாதிரி தான் இருக்கும். நான் அடுத்த செகண்ட் இதுக்காக தான்டா நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு கையை பிடிச்சு சுத்தி வீசிட்டு அடுத்து ஏதோ பண்ணலான்னு போவான். அவர் வழி கொடுக்காம வித்தியாசமான ஸ்டான்ஸ்ல இருந்து அவர் பஞ்ச் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் கோல்டன் வந்து நிறையவே ஃபிளாஷ் பஞ்ச் வந்து லேண்ட் பண்றாரு. அப்ப கன்னட என்ன பண்ணுவானா பக்காவான டைம் கிடைக்க பஞ்ச் பண்ணலான்னு போவான். ஆனா அதையும் அவர் கவர் பண்ணிட்டு 2 கை வச்சு மாத்தி மாத்தி பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரா. கன்னடாவால ஒழுங்கா நிக்க முடியல. தெரியும் கன்னடா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு. அதனால அவனோட ஷூட் வந்து ஒரு செகண்ட் மிஸ் ஆக கன்னடாக்கு ஒரு ஹுக் பஞ்ச் கொடுத்து தூக்கிடுவாரு. கன்னடா அவ்வளவுதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். அப்பதான் கோல்டன் யோசிப்பாரு நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்ல, நம்ம எதிர்பார்த்ததோட நல்லா சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போக அளவுக்கு அடிபட்ட பிறகுமே கன்னடா எந்திரிச்சு கோல்டனை பார்த்து எனக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு அன்டிஃபிட்டட் பாக்ஸர் அப்படிங்கிறது, அதுதான் உங்களோட ஓன் ஸ்டைலுமே கூட, நினைச்சிருந்தா என்ன ஈஸியாவே வின் பண்ணிருக்கலாம், உங்களோட ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து இதுக்கு என் கூட சண்டை போடல, எதுக்கு நான் வந்து வீக் அப்படிங்கிறனாலே அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட கேட்பான். ஏன்னா அவனுமே ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக தான் ஓடிட்டு இருக்கான். அப்பதான் கோல்டன் என்ன சொல்லுவாருன்னா கன்னடாவை பார்த்து நான் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உன்னை மாதிரியான ஒரு வாரியரை பார்ப்பேன் அப்படிங்கிறத நான் நினைச்சு கூட பார்க்கல, உன்னோட டேலண்ட் எல்லாத்தையுமே அட்மிட் பண்றேன், நீ வந்து ஒரு நல்ல ஃபைட்டர் தான், எனக்கும் உனக்கும் இடையில ஒரு பெரிய வால் இருக்குது, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒன்னு கொல்ல ஆசை இல்லை அப்படின்னு சொல்ல வர. கன்னடாவை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாருமே அவனை வந்து ஒரு வீக்கான ஆளு அப்படின்ற மாதிரி தான் பார்த்திருப்பாங்க. இவன் நான் கூட அப்படிதான் நினைச்சேன், ஹமுருவும் அப்படி நினைச்சுதான் அவன் கூட சண்டை போட்டுப்பாரு. கன்னடா வந்து அவரோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறது தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வீக்கா இருக்கிறவன் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்றது எதுக்காக நீங்க எல்லாரும் எப்படி பாக்குறீங்க, ஒரு வீக்கா இருக்கிறவன் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்றது தப்பா அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட கேட்பாரு. என்ன ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஹமுருவும் கடைசியா ஒரு வழியா அவனோட மனசுல இருக்கிறத வெளியே சொல்லிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்குமே புரியுது இங்க இருக்கிற ஃபைட்டர்ஸ்ல இவன் தான் ஒரு வீக்கான ஃபைட்டர், இருக்கிறத பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவன் ஒரு மாதிரி சண்டை போடுற மூடுக்கு மாறிட்டு இருக்கு. அங்க இருந்து ஷாப்பிங் கத்திட்டு இருப்பான். சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீங்க அவன் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். எல்லாருக்குமே வேற வழி இல்லைன்னு தெரியுது. அதனால நான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட ஹோல்ட் பேக் பண்ணி தான் சண்டை போட்டேன், அந்த ஃபைட் இப்படி இருக்க போறது இல்லை அப்படின்னு ஃபுல் ஃபோர்ஸோட இறங்க. இங்க இருந்து தேங்க்ஸ் என் கூட மறுபடியும் சண்டை போட ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிப்பான். அப்படி சிரிச்சதோட மட்டும் இல்லாம ஒரு மாதிரியான ஸ்டான்ஸ்ல நின்றுட்டு கோலனை பத்தியும் யோசிப்பான். எனக்கு தெரியும் நீங்க ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து தான் சண்டை போட போறீங்க அப்படின்னு, எனக்கும் அதுதான் வேணும் அப்படின்னு இவங்க யோசிக்க பெருமே ஃபைட் பண்ண தயாராக. ஃபர்ஸ்ட் வந்து கன்னடா வந்து ஒரு எல்போ கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். அதுல இருந்து அவர் மிஸ் ஆக கன்னடாவை பின்னாடி இருந்து பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். ஆனா அதுல இருந்து அவனும் மிஸ் ஆக அவரோட கண்ணை நோடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ் பின்னாடி வேற ட்ரை பண்ணுவார். ஆனா அவரால் வர முடியாது. ஆனா காலம் மிதிச்சிருப்பான். அவர் அதை பார்த்துட்டு இருக்க மறுபடியும் அடிக்கலான்னு வருவானா. தொடர்ந்து ஒரு 5 பஞ்ச் பண்ணுவாரு. அதுல இருந்து மிஸ் ஆக ஒரு 6வது பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ளே அவனை வந்து முடிச்சிருவாரு. இதுல ஒரு டீட்டெயில் என்னன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆன பிறகு அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து 10 கவுண்ட் வரும். அது கவுண்டில் ஏதோ ஒரு டெக்னிக் பெர்ஃபார்ம் பண்ணி அவரை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கு வந்து அவர் வழி கொடுக்கல, விட்டாரு. ஜஸ்ட் மிஸ் அவன் வின்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. மேட்ச் முடிஞ்சு கோல நடந்து போகும்போது கன்னடா மேல ஒரு கிரேட் ரெஸ்பெக்டோட தான் நடந்து போவாரு. அப்படியே சின்னங்க கட் பண்ண கன்னடாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு பெட்ல படுக்க போட்டிருப்பாங்க. ஹீரோவும் அக்கியாமாவும் கன்னடாவை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அங்கதான் ஹமுருவும் இருப்பாரா. சொல்றாரு நான் வந்து அவன் மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி போகாதடா, ரிட்டையர்ட் ஆயிரு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவனோட பேக்ல வந்து அவ்வளவு பில்ஸ் பார்த்திருப்பாரு. அதனாலேயே நீ இந்த மேட்சில் கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த ஃபைட்டை பத்தியுமே சொல்றாரு. எனக்கு வந்து இவங்க கூட ஃபர்ஸ்ட் சண்டை போடும்போது பிடிக்கவே இல்லை. ஏன்னா என்னோட அட்டாக்ல இருந்து ஃபுல்லா தப்பிச்சு சேஃப் ஜோன்லயே போய் ஒளிஞ்சுப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட எல்லா அட்டாக்குமே ஃபர்ஸ்ட் வாங்குவான். அப்பதான் அவனால அவனோட ஃபுல் அனலைஸுமே முடிக்க முடியும். என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து டோர்னமெண்ட்டுக்குலாம் செட் ஆகாது அப்படின்னு அவன்கிட்ட பல தடவை சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவ என்ன சொன்னானா, நான் தான் உங்களே தோக்கடிச்சேன், அப்படி இருக்கும்போது நான் தான் இதுல வின் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு இவங்க சொல்ல ஷிமர் இதையும் சொல்லுவாரு. நான் மட்டும் ஒரு பொண்ணா இருந்ததுதான் இந்நேரத்துக்கு அவன் மேல ஃபாலோ ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ணுவோம். தனியா இருக்கிற கென் கிட்ட வந்து யமாஷிட்டா பேசுவாரு. எனக்கும் வருத்தமா தான் இருக்குது இந்த மேட்ச்ல கன்னடா தோத்து போனதை நினைச்சேன் அப்படின்னு சொல்ல கென் வந்து அந்த அளவுக்கு ஒரி பண்ண மாதிரி தெரியல. அவருக்கு வருத்தம் இருக்குது, இருந்தாலும் கன்னடா வந்து நல்லா ஃபைட் பண்ணா அப்படின்னு சொல்ல யமாஷிட்டா கேட்பாரு, நான் நினைச்சதை விட இது ஈஸியா விட்டீங்க அப்படின்னு சொல்ல நான் எதிர்பார்த்தது நிறைய, ஆனா இப்போதைக்கு என்னோட மினிமம் கோல் வந்து அச்சீவ் ஆயிருக்குது. இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறது மூலமா நம்ம கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத நம்மளால காமிக்க முடியும். ஐஸ்லாண்டுக்கு வந்ததுமே எனக்கு வந்து ஒரு 3 பிசினஸ் கிடைச்சிருந்து, சோ இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும், சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாரு. யமாஷிட்டாவும் சொல்றாரு நமக்கு வந்து ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டு போக அதோட இந்த எபிசோடுமே இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ பை.